சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீ ஒன்னும் இளைஞர் கிடையாது. யூத் படத்துல நீ நடிச்சிருக்கலாம், ஆனா நீ நிரந்தரமா இளைஞர் கிடையாது. நீ உன்னை திருத்தி உன்னுடைய பையன் தோளுக்கு மேல தோலை நான் வளர்ந்துட்டான், பொம்பளை புள்ள வளர்ந்துருச்சு, நீ அதுக்கு அதை செட்டில் பண்ண வேண்டிய நேரம் வந்ததுக்கு பின்பும் நீ இன்னும் எல்லாரும் வேலையில மூழ்கி இருக்கும் போது நீ லீலையில மூழ்கி இருக்கங்கிறதா உண்மை. இதை உன்னுடைய தவறை மறைப்பதற்கு, உன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு, உன்னுடைய பாலியல் உறவுகளை மறைப்பதற்கு, உன்னுடைய அத்துமீறல்களை மறைப்பதற்கு நீ யாரையெல்லாம் பழிசாட்டுகிறாய்? தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு யார் மீறாவது பழிசாட்டுவதையே நீ கரூர் சம்பவத்திலையும் பழிசாட்டுற, பர்சனல் லைஃப்லையும் பழிசாட்டுற. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது காரணமும் திமுக. எது நடந்தாலும் நீ பிறந்ததுக்கு திமுக தான் காரணமா நான் கேட்கிறேன். அந்த மாமியாவுக்கு சோப்பு போடுற சீன்ல நடிச்சு அதுக்கு திமுக காரணமா? சங்கவி கூட நீ சல்லாபம் செஞ்சேன்னு ஒரு காலத்துல கிசுகிசுவத்துச்சு, அப்பெல்லாம் அதுக்கும் திமுக காரணமா? நீ கேட்டா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற, உங்ககிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறதே இப்ப பெரிய பாடா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான, பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்ட ஒரு மாபெரும் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரத்துக்கு சொந்தக்காரர் சீமான் தான். சீமானை நீ மிஞ்சி விட்டிய, சீமானையும் நீ தாண்டிட்ட. உனக்கும் சீமானுக்கு தான் போட்டி. தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அண்ணா திமுகவுக்குள்ள போட்டி நடக்குது. நீ சீமானோட போய் நீ அரசியல்ல போட்டியிடுவேன்னு பார்த்தா சீமானுடைய தனிப்பட்ட அந்த ஒழுக்கக்கட்டோட நீ போட்டி போட்டிருக்க. சோசியல் மீடியால இவங்க எல்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்தா இவன் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு பாலியல் ரீதியான தொழிலாளியை பத்தி எழுதுறது மாதிரியே அவருடைய சொந்த மனைவி குறித்து இவங்க அவதூறா எழுதுறாங்க. என்னடான்னு பார்த்தா டிவிகே உடைய விங்க்ல இருந்து அது வருது. அப்ப எவ்வளவு வக்கர புத்தி, எவ்வளவு வன்மம் உனக்கு! உன் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறாங்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு இல்ல? உன்னைய பாக்குறதுக்காக முண்டி அடிச்சு மூச்சு திணறி செத்து போய் குணமாகி பல பேர் செத்து கிடக்காங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இல்ல? எல்லாத்தையுமே நீ சிஎம் சார் நான் வீட்டுல தான் இருப்பேன், மாடியில தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன், எல்லா வீட்லயும் விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சங்கீதாங்கிறவங்க சொல்றாங்க அவருடைய மனைவி எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க, என் வீட்டுல விஜயே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொந்த வீட்டுல விஜய் இல்லைன்னா இந்த விஜய் எங்கேலாம் ஊர்மைய போனாருங்கிற கதையை அவங்க சொல்றாங்க. மக்களுக்காக வேலை செய்ய வர வேண்டியவன் நீ வேலையே செய்யல, லீலை தான் செஞ்சேன்னா அம்மா சொல்லுது, அதுக்கு என்ன செய்யறது? விஜய் அவருடைய மனைவி விஜய் விவாகரத்து செய்வதாக கோர்ட்டை நாடி இருக்கார். அந்த தகவல் தான் நேற்று மாலையில இருந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு, நியூஸ் சேனல் எல்லாம் வந்துருச்சு. குறிப்பா இதுக்கு பின்னாடி இந்த டைம்ல ஏன் அவர் வெளியிடுறாரு? விஜயோட அரசியல் காலி பண்றதுக்காக திமுக சதி இதுல இருக்குது, திமுக தான் அதுக்கு பின்னணியில இருக்காங்க, சங்கீதா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பலரும் பேசிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பந்தம் என்பது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத, ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாத பிரச்சனைக்குரிய நபராக அவர் மாறுகிறார் என்கிற போது பல முறை அவரை திருத்துவதற்கு மன்றாடி கெஞ்சி பார்த்து அவரை சரி செய்வதற்கு எப்படியாவது இந்த குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும், கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகள் செய்து எல்லாமே பலிக்காமல் ஏறத்தாழ 5 ஆண்டு காலமாக போராடி டயர்டாகி வேற வழியே இல்லாம அப்பையும் கூட அவருக்கான செட்டில்மெண்டோ ஜீவனாம்சமோ முறைப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை அந்த குடும்பத்துக்குள்ளேயே பேசி தீர்ப்பதற்கான எந்த நியாயங்களும் கிடைக்காத பட்சத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் குமுறி கொண்டே இருந்தவர் ஒரு வழியே இல்லாமல் புகைந்து கொண்டே இருப்பதை விட எரிந்து விடுவது மேல் என்று சொல்வதைப் போல ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் விவகாரத்து என்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். இது தனிப்பட்ட பர்சனலான விஷயம். அதனால அவர்கள் திருமணம் முடித்த ஒரு 27 ஆண்டு கால வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலே கசந்தது, ஏன் பிரிந்தார்கள், ஏன் கருத்து வேறுபாடு வந்தது என்பதையெல்லாம் அவர்கள் நீதிமன்றத்திலே அவர்களுடைய சார்பாக மனு தாக்கல் செய்யறதுல எல்லாமே அவங்க டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திருமணத்தை தாண்டி ஒரு நடிகையோடு அவருக்கு உறவு இருந்தது, அதை கண்டித்தேன், அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன், அது மாதிரி இருக்கக்கூடாது என்று பல முறை அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன். எல்லாமே நான் பண்ண பின்னாடி எந்த மாற்றமும் நிகழவில்லைங்கிறது மட்டும் இல்லை, அவளோட நான் தனி விமானத்தில் போவேன், தனியாக வெளிநாட்டுக்கு போவேன், செல்ஃபி எடுத்து போடுவேன், நீ என்ன செய்ய முடியும் உன்னால என்கிற தெனாவட்டு என்னை அவமானப்படுத்தியது, என்னுடைய குழந்தைகளுடைய மனதை அது புண்படுத்தியது. இதற்கு மேலே தாங்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க வெளியில வர்ற இந்த பர்சனல் விஷயத்தை ஒரு அரசியல் கட்சியோடு தொடர்பு படுத்தி பேசுவது என்பது யாருடைய அந்தரங்கம் குறித்தும் ஒரு அரசியல் கட்சி முதல்ல தலையிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது யாரோ ஒரு நடிகை இவர் மேல புகார் கொடுக்கல, பாலியல் புகார் கொடுக்கல, அவரோட குடும்பம் நடத்தி 27 வருஷமா அவருக்காக வாழ்ந்தவங்க அந்த பெண்மணி அவங்க சொல்றாங்க.
பல முறை எஸ்சிஎஸ்சி இதுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. பல முறை வந்து இந்த குடும்ப விஷயம் வெளியே போக விடாமல் அவர் வந்து அரவணைப்பதற்கு எல்லா வேலையும் பாதுகாப்பதற்கான வேலையெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. அதையும் தாண்டி இவருடைய அந்த திமிர்த்தனம், அவருடைய ஆணாதிக்க திமிரு, இவருடைய ஒரு மோசமான ஒரு போக்கு தான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம். இவர் நினைத்திருந்தால் அதை பேசி முடிச்சிருக்கலாம். உன்னால என்ன செய்ய முடியும் பாருங்கிற தெனாவட்டுனால தான் இது நீதிமன்றம் வரைக்கும் வருகிறது. இதை போய் வந்து அவர் வந்து துக்கம் கேட்கறதுக்கு வந்தாரு, வந்து திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்தாரு, முரசொலி செல்வத்துக்கு வந்தாரு, முத்து இறந்ததுக்கு வந்தாங்கிறதெல்லாம் கோர்த்து விடுறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அப்பட்டமான கற்பனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் பொய் சொல்ல வேணாம்னு நான் சொல்லலை, கொஞ்சம் லாஜிக்கா பொய் சொல்லுங்கடா தான் நான் சொல்றேன். சாவு வீட்டுக்கு எல்லாரும் தான் வருவாங்க. சீமான் வந்து பெரியாரை திட்டுறாரு, திமுகவை திட்டுறாரு, அவரும் தான் முத்து சாவுக்கு வர்றாரு, முரசொலி செல்வம் செத்தாருன்னா வர்றாரு, எல்லாத்துக்கும் அவங்க வர்றாங்க. இப்போ அதையெல்லாம் வச்சுதான் வந்து அரசியல் எல்லாமே தீர்மானிக்கப்படுதா? சாவு வீட்டில் என்ன பேசுவாங்க? இதெல்லாம் ஒரு அரசியலாக மாறுமா? இது என்ன ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. நீங்க நெரிசல் மரணத்தில் நீங்க காலதாமதமாக வந்து அங்கே மூச்சு திணறி வெயிலில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் அடிபட்டு சாகுறான். எங்கே பல மரணங்கள், 50க்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நீ குடி தண்ணி வைக்காததுக்கு, நீ மொட்டை வெயிலில் கூட்டம் நடத்துறதுக்கு, நீ வந்து ஆளுகளை வந்து வந்து சேரலைங்கிறதுக்காக 7 மணி நேரம் லேட்டாக வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் திமுக காரணம்னு சொன்னேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சதுன்ற மாதிரி கடைசியா இப்போ புருஷன் கொண்டாடி சண்டைக்குள்ள எப்படி திமுக வந்துச்சுன்னு தெரியல. இந்த திமுகவுக்கு தான் வேலையா? அவங்க இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. உன்னை மாதிரி கனவு வாங்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு தினசரி நீங்க பாருங்க, ஒரு முதலமைச்சருடைய ப்ரோக்ராம் காலையிலேருந்து என்னவா இருக்கு, ஒரு உதயநிதி ப்ரோக்ராம் என்னவா இருக்கு, அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான திட்டங்களில் வந்து வேலை செய்கிறாங்க, எப்படி பரபரப்பாக இருக்காங்க, எலெக்ஷனை எதிர்கொள்கிறாங்க, அவங்க தினசரி கூட்டணி கட்சி தலைவர்களை சிந்திக்கிறாங்க, எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதுக்கு நடுவில் போய் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள புகுந்து அவங்க போய் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றது என்ன வகையான அபத்தம்? இது வந்து நீ வந்து ஒரு உனக்கு பிடிச்ச நடிகையோட நீ போய் அந்தரங்கமாக உறவு வச்சிருக்கிற, அதை வந்து ஒரு மனைவி எப்படி செய்ப்பா? சினிமாக்காரன் வந்து ஒரு ஒழுக்கக்கேடாக இருக்கிறான், பாலியல் ரீதியான அத்துமீறல் இருக்கான், ஒரு சீசன்ல பிளே பாயா இருந்து எவ்வளோ பேர் மாறி இருக்கான். சின்ன வயசுல வந்து பிளே பாயா இருந்துட்டு ஒரு நடுத்தர வயது வந்ததற்கு பின்பு பக்குவப்பட்ட மனிதர்களா மாறினவனும் இருக்கான், பல பேர் இருக்கான். நீ உனக்கு 52 வயசாச்சு, நீனே அறக்கலை வேண்டாம். நீ ஒன்னும் இளைஞர் கிடையாது. யூத் படத்துல நீ நடிச்சிருக்கலாம், ஆனா நீ நிரந்தரமா இளைஞர் கிடையாது. நீ உன்னை திருத்தி உன்னுடைய பையன் தோளுக்கு மேல தோலை நான் வளர்ந்துட்டான், பொம்பளை புள்ள வளர்ந்துருச்சு, நீ அதுக்கு அதை செட்டில் பண்ண வேண்டிய நேரம் வந்ததுக்கு பின்பும் நீ இன்னும் வந்து எல்லாரும் வேலையில மூழ்கி இருக்கும் போது நீ லீலையில மூழ்கி இருக்கங்கிறதா உண்மை. இதை உன்னுடைய தவறை மறைப்பதற்கு, உன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு, உன்னுடைய பாலியல் உறவுகளை மறைப்பதற்கு, உன்னுடைய அத்துமீறல்களை மறைப்பதற்கு நீ யாரையெல்லாம் வந்து பழிசாட்டுகிறாய்? தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு யார் மீறாவது பழிசாட்டுவதையே வந்து நீ கரூர் சம்பவத்திலையும் பழிசாட்டுற, பர்சனல் லைஃப்லையும் பழிசாட்டுற. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது காரணமும் திமுக, அதுக்கும் திமுக தான் காரணம். இப்ப சென்சார் போர்டு காரணம் சொல்ல முன்னால முடியல. எது நடந்தாலும் நீ பிறந்ததுக்கு திமுக தான் காரணமா நான் கேட்கிறேன். நீ 1974 பிறந்த, உங்க அப்பா வந்து கலைஞரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, அப்ப நீ பிறந்ததுக்கு அதான் காரணமா? நீ சினிமாவில் நடிகர் ஆகிறதுக்கு திமுக காரணமா? உன் படம் இடையில ஓடாம போனதுக்கு திமுக காரணமா? அந்த மாமியாவுக்கு சோப்பு போடுற சீன்ல நடிச்சு அதுக்கு திமுக காரணமா? சங்கவி கூட நீ சல்லாபம் செஞ்சேன்னு ஒரு காலத்துல கிசு வந்துச்சு, அப்பெல்லாம் அதுக்கும் திமுக காரணமா? ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் வேணாமா? எதையாவது முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது மாதிரி எதையாவது முட்டாள்தனமா பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவுக்குள்ள இவ்வளவு கேவலமான விமர்சனங்கள். அவருடைய மனைவி இது சட்டப்பூர்வமாக இன்னும் அவங்க வந்து விவகாரத்து பெறல. ஏப்ரல் மாசம் 20 தான் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதையே இப்ப நீ என்ன சொன்ன, உன் குடும்ப பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியல, உன்னால கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியல, காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்க, புசியானது போறேன் வரவன்ட்டையெல்லாம் வழிப்பறி செய்யறது மாதிரி காசு வாங்கிட்டு தான் கட்சி போஸ்டிங்க போடுறான்னு பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னால எதையுமே தடுத்து நிறுத்த முடியல. சுகத்தையே பார்த்து வெறிச்சுக்கிட்டே இருக்கிறாரு 7-8 மணி நேரம். அப்ப நீ சைக்கோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ மனநிலை சரியில்லாம இருந்திருக்க. சிங்கப்பூர்ல கூட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா அவங்க மனைவி குறிப்பிடுறாங்க, நீ பொண்டாட்டியை கை வச்சு அடிச்சிருக்க. நீ கேட்டா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற, உங்ககிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறதே இப்ப பெரிய பாடா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான, பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்ட ஒரு மாபெரும் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரத்துக்கு சொந்தக்காரர் சீமான் மட்டும்தான். சீமானை நீ மிஞ்சி விட்டிய, சீமானையும் நீ தாண்டிட்ட. உனக்கும் சீமானுக்கு தான் போட்டி. தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அண்ணா திமுகவுக்குள்ள போட்டி நடக்குது. நீ வந்து சீமானோட போய் நீ வந்து வந்து அரசியல்ல போட்டியிடுவேன்னு பார்த்தா சீமானுடைய தனிப்பட்ட அந்த ஒழுக்கக்கட்டோட நீ போட்டி போட்டிருக்க. உன் மீது குற்றம் சுமத்துவது உன்னுடைய மனைவி, உன்னோட வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தான் உன்னுடைய பலவீனங்கள் தெரியும், உன்னோட நடவடிக்கை தெரியும்.
அதனால வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு மிதமான போதையில வாழ்ந்து கொண்டு சுற்றி நடக்கிற எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்துக்கிட்டு நீ லைட்டை என்னைக்கு போட்டு போட்டு ஆஃப் பண்ணியோ அன்னைக்கே நீ சைக்கோங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பாக்கி, அது சங்கீதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீ வந்து அந்தம்மா லண்டன்ல இருக்குங்கிறாங்க, தனித்து இருக்குங்கிறாங்க. அவங்க லண்டன்ல இருக்கிறவங்கள வந்து தனித்து இருக்கிறவங்க இவரோட வாழாம இருக்கிறது, இதையெல்லாம் நீ எப்படி வந்து ஒரு அரசியலாக மாற்ற முடியும்? ஏன்னா அரசியலை ஒரு நாளும் மாற்ற முடியும். எல்லாத்துக்கும் திமுக தான், எல்லாத்துக்கும் திமுக சரிதான் காரணம்னு சொன்னா அதையும் நம்புறாங்க இல்லையா அவரோட ரசிகர்கள், அதுதான் பேசுறது காரணம் இல்லைங்க. அப்படி ஒரு பரப்புரையே அவர்கள் செய்கிறார்கள். எப்பொழுதுமே பொய் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் அந்த பொய்யை நம்புதுன்னு முதல்ல அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. அது ஒரு உளவியல் சிக்கல். இப்போ நீங்கள் சாதி ரீதியாக ஒரு மனிதனை அணுகக்கூடிய மனப்பழக்கம் கொண்டவன் எவனை பார்த்தாலும் நீங்கள் என்ன ஆளுக, நீ யாருன்னு கேட்பான். அப்போ உலகமே அப்படி தான் இருக்குன்னு அவனா நினச்சிக்கிடுவான். இது ஒரு உளவியல் சிக்கல் தான் இது. நீங்கள் தமிழ்நாட்டில் மனப்பிறழ்வு கொண்டவர்களையெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கணும்னா தாவேகா கூட்டத்தில் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணுறவனை பூராமே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே பைத்தியக்காரன் இருக்கனா இருக்கான். நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வரம்பு மீறான். எல்லாம் ஒன்று கூரை மேலே ஏறுறான், இது மேலே ஏறுறான், வந்து மேலே ஏறி குதிக்கிறான், காம்பவுண்டு செவர் ஏறி குதிக்கிறான், மரத்து மேலே இருந்து ஒருத்தன் மடார்னு விழுந்தான், அப்புறம் மேலே ஒருத்தன் வந்து அவன் விஜயோடைய வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் போய் ஒருத்தன் ஒளிஞ்சிருந்தான். 2 நாளாக வந்து நான் இங்கே தான் தலைவா இருந்தேன். அவர் மேலே வாக்கிங் போகும்போது பார்த்தோம்னா அவரை மனநல காப்பகத்தில் கொண்டு இவங்களே பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மனநல காப்பகத்தில் கொண்டு நீங்கள் பிடிச்சி 2 நாள் பட்னியாக கடந்து உன்னை பார்க்க வந்தவனுக்கு, ஏண்டா தம்பி நானும் மனுஷன் தானடா, சாப்பிட்டியாடா, எந்த ஊர் நீனு, உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி சாப்பாடை போட்டு ஊருக்கு அனுப்பிச்சி விட்டா நீ மனுஷன். நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன போட்டு நீ அவனை பிடிச்சி கொடுக்குற. இப்போ நீ மெண்டல்னு உன்னைய பிடிச்சி கொடுக்குறதுங்க பொண்டாட்டி வந்து கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுது. இப்போ யார் மெண்டலுங்கிறது இப்போ நமக்கு பைத்தியம் பிடிக்குது. சோசியல் மீடியாவில் இவங்கெல்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்தா இவன் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பாலியல் ரீதியான தொழிலாளியை பற்றி எழுதுறது மாதிரியே அவருடைய சொந்த மனைவி குறித்து இவங்க அவதூறாக எழுதுறாங்க. என்னடான்னு பார்த்தா டிவிக்கே உடைய விங்கில் இருந்து அது வருது. அப்ப எவ்வளவு வக்கர புத்தி, எவ்வளவு வன்மம் உனக்கு. உன் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறாங்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லை. உன்னைய பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சு மூச்சு திணறி செத்து போய் புணமாகி பல பேர் செத்து கிடக்காங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லை. எல்லாத்தையுமே வந்து நீ வந்து சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், மாடியில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு பேசுகிற. ஒன்றும் இல்லை, உன்னால் ஒரு பிக் பாஸில் வந்த ஜூலியை சமாளிக்க முடியுதனால பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் உனக்கு வேணாம். ஒரு முரட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை சீறி பாஞ்சு ஓடி வரும்போது ஒரு சின்ன பையன் அவன் பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ புல் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், எத்தனை கிராம் இருக்கும், அதை காமிச்ச உடனே அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்றேல. சீறி வர்ற ஜல்லிக்கட்டு காலை எங்கேயாவது 2 புல்லுக்கட்டை பார்த்தா நிற்கும்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எல்லாம் அவன் பாக்கெட்ல 2 புல்லுக்கட்டுல இருந்து 2 உருவி கொண்டு வச்சுக்கிற மாட்டானா? ஜல்லிக்கட்டு கால புல்லு திங்குமா அப்படிங்கிறதே டவுட் தான். ஆமா, அப்ப அது எப்படி சீரிப்பாயும் அதோடைய ஃபோர்ஸ் என்ன? நீ வந்து ஒரு கதை சொல்ற, இந்த கதையில லாஜிக் இல்லை, நீ பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நீ வந்து ஜூலி நீ இன்னைக்கோட காலி, நீ 1 ரூபா தான் உனக்கு கூலின்னு எழுதுறாங்க. டி ராஜேந்திரையெல்லாம் மிஞ்சி விட்டாங்க ரொம்ப பேர். ஆனா அந்தம்மா இதுக்கெல்லாம் அது சளைக்கவே இல்லை. அது சொல்லுது, நான் ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது, நான் வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன் சொல்றதுக்கான ஆள் கிடையாது. ஆமா, விஜய் மாதிரியே சொல்லுது. அது சொல்லிட்டு நீ தான் பயந்துக்கிட்டு அங்கேயே இருப்ப, பணம் இருப்பவங்களுக்கு நானே வர்றேங்க, சந்திக்கிறதுக்கு வர்றேங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயம் சங்கீதா மூலமாக அவருடைய துணைவியார் மூலமாக இந்த நாட்டுக்கு வெட்ட ஒழிச்சோம். அப்ப விஜயினுடைய மறுபக்கம் எவ்வளவு ஆபத்தானது. இந்தியாவினுடைய சமூக அமைப்பு முழுக்கவே குடும்ப அமைப்புகளால் நிறைந்தது. நீங்க வந்து ஒரு பையன் வந்து ஆனா தனித்து விடப்பட்டிருக்கான், குற்றவாளியா மாறுறான்னா குடும்ப அமைப்பிலிருந்து வெளியேறியவனாக இருக்கிறான்னு சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு சமூக குற்றங்கள், போதைப் பொருள் விற்கிறவன், கூலிப்படையில கொலைகாரனா இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியால வந்து நிராகரிக்கப்பட்டவர்களா இருக்கான், ஒரு சரியான குடும்ப வாழ்க்கைக்குள்ள அமையாதவனா இருக்கான், நல்ல வளர்ப்புல இல்லாதவனா இருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ விஜயுடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா கூட வந்து அம்மா அப்பா கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, யாருமே கிடையாது, வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சுவரங்கிறாங்க. புஷியானந்த் இருப்பார் ஒரு பக்கம். ஆமா, புஷியானந்த் இவரை வச்சு இப்போ நீங்க என்னன்னா இந்த கடவுள் சாமியை காட்டிக்கிட்டு பூசாரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, சாமிக்கு படையர் வச்சா சாமியா சாப்பிட போகுதுன்ற மாதிரி இவரை காமிச்சு அவன் ஆள் வசூல் பண்ணிட்டு இந்த போஸ்டிங் 5 லட்ச ரூபா கொடு, அதுக்கு 10 லட்ச ரூபா கொடு, நீ தேர்தலில் போட்டிடணுமா 1 கோடி ரூபா கொடுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு கள்ளலாட்ரி குரூப் ஒருத்தன் வந்து இதை வந்து மோசமான ஒரு ஆள் வந்து இவரை பத்தி ஏதோ ஒரு வீராதி வீரன் சூராதி சூரியன்ற மாதிரி ஒரு ஆள் பேசிக்கிட்டு, ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஆளு தேவையில்லாம இவரை வந்து சீண்டி விட்டுக்கிட்டு அவர் ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து
ஒண்ணுமே இல்லாத ஒரு டம்மி பீஸ மாபெரும் வீரன் சூரன் பாரு அப்படின்னு சொல்ல. நீங்க வயக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா காக்கா குருவி எல்லாம் வந்து விரட்ட முடியாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எவ்வளவு தூரம் விரட்டுறது? காக்கா குருவி வந்துகிட்டே இருக்கு, பறந்துகிட்டே இருக்குன்ட்டு இவருடைய சோளக்காட்டு பொம்மையை கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அது கொஞ்ச நாள் தான் அது பயப்படும். அப்புறம் அது ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சவொன்னா மண்டை மேலேயே ஏறி குருவி உட்காந்துரும். இப்போ வந்து தேர்தல் களத்துல இந்த வயக்காட்டுல சோளக்காட்டு பொம்மையை நிப்பாட்டினது மாதிரி இந்த தேர்தல் களத்துல ஒரு டம்மி பீஸா வந்து விஜய் அவங்க நிப்பாட்ட போறாங்க. அது ஒன்னத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த கூடாரம் காலியாக போகுது. இப்போ நீ டோட்டல் இமேஜ் உனக்கு காலி. எந்த பெண்களுமே வாக்களிக்க மாட்டாங்க. அது வந்து அது ஒரு சிறு கூட்டம். உனக்கு பின்னாடி எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை. பல அரசியல் தலைவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சோ சினிமால இருந்து வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதை பார்த்துலாம் மக்கள் வந்து எதிராக திரும்ப மாட்டாங்க, வாக்கு போடாம இருக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்க பல பேர் பிரிந்திருக்கிறார்கள்ங்கிறது உண்மைதான். பார்த்திபன் சீதா பிரிஞ்சிருந்தாங்க, நளினி ராமராஜன் யாராவது யார் மீதாவது ஆபாசமான குற்றச்சாட்டை அள்ளிவிட்டாங்களா? ஏஆர் ரகுமானுக்கு வந்து விவகாரத்து பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா நோட்டீஸ் அனுப்பும் போது கூட அவருடைய மனைவி அவரை பத்தி எவ்வளவோ சோசியல் மீடியால வந்து பல பேர் அவதூறுகளை அள்ளி தெளிக்கும் போது, ஒரு பாடையோட இணைத்தெல்லாம் பேசும்போது அந்த பாடையே வந்து என்ன சொல்லுச்சு? அவரின் தந்தையை போன்றவர், அவரை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு கண்ணீரோடு அது சொல்லுச்சுல. அவர் ஒய்ஃப் என்ன சொல்லுச்சு? நான் பிரிஞ்சது உண்மை, எனக்கு அவருக்கு வந்து பிரிவுங்கிறது உண்மை, ஆனா அவருடைய தனிப்பட்ட முறையில அவரை தாக்காதீங்க, அவருக்கு வந்து மிக சரியான ஆளு அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல. அவரு தூய்மையான. அப்ப இப்ப என்னன்னா, இப்ப யாரு தீய சக்தி, யாரு தூய சக்தி? விஜய் தூய சக்தியா, சங்கீதா வந்து தூய சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. இப்ப விஜய் ஒரு தீய சக்தி அப்படின்னு சங்கீதா சொல்றாங்க. நீ நிரூபியே, தூய சக்தி நிரூபியே. அவங்க வந்து கோர்ட்ல போய் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. நீ நிரூபி, நீ யாருங்க? என்னன்னா எல்லா வீட்லயும் விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சங்கீதாங்கிறவங்க சொல்றாங்க, அவருடைய மனைவி எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க, என் வீட்டுல விஜயே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொந்த வீட்டுல விஜய் இல்லைன்னா இந்த விஜய் எங்கேலாம் ஊர்மைய போனாருங்கிற கதையை அவங்க சொல்றாங்க. இப்போ உனக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது, சக மனிதனோட உரையாடுவதும் உனக்கு கிடையாது, உறவாடுவதும் கிடையாது. நீ என்ன ஜென்மம்டா நீ அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகை பேரை கூட நான் சொல்லுவேன். அதுதான் உலகத்துக்கே தெரியுமே. ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூண் உள்ளதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. திருநெல்வேலி இருக்கிறவருக்கே தெரியுதா? சினிமாக்கார திரைத்துறை சார்ந்து சொன்னா பரவாயில்ல, ஒரு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாரு, தம்பி வந்து நீங்க உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டை விட்டு வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, திருச்சா விட்டு வாங்கன்னா அவர் பேசுறாரு. அப்ப இந்த நிலைமையில தான் உன் நிலைமை இருக்கா? நீ பலம் பொருந்தியவனா இருக்கணும், நீ பலவீனமானவனாக இருக்க. அப்போ உன்னால ஒரு உறவை முறைப்படுத்த முடியல அப்படின்னா எவ்வளவு பேர் பிரிகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு திருமணம் தாண்டிய பந்தத்துல இந்த மாதிரியான சிக்கலான ஆளுங்க, நீ பொது வாழ்க்கைக்கு வரணும் முடிவெடுத்த பின்னாடியே அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணுமா இல்லையா? கடந்த காலத்துல நீ விளைவாயா இருந்திருக்கலாம், நிகழ்காலத்துல உனக்கு சரி பண்ணிட்டு வரணும்ல. உனக்கு தான் வயசாயிடுச்சுல, 50-52 வயசு ஆயிடுச்சுல. நீ வந்து மக்களுக்காக வேலை செய்ய வர வேண்டியவன் நீ வேலையே செய்யல, லீலையை தான் செஞ்சேன்னா வந்து அம்மா சொல்லுது, அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு பதில் வேணும்ல. அதனால நீ யாரு, ஓ மறுபக்கம் என்ன, நீ எவ்வளவு பெரிய டுபாக்கூரு, எல்லாம் என்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் நீ பாக்குறங்கிறது வெட்ட வெளிச்சமாகி விட்டது. ஒரு தரப்பு மட்டும் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சங்கீதா தரப்பு மட்டும். விஜய் அவர்கள் தொடர்பாக அவர் தரப்பு ஞாபகம் பேசுவார் நினைக்கிறீங்களா? பேசவே மாட்டார். அவர்கிட்ட இருக்க ஒரே ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, அவரை பற்றி மட்டுமல்ல, அவர் சம்பந்தப்பட்ட எதுக்குமே அவர் பதில் சொல்லுகிற வழக்கம் கிடையாது. அவர் என்ன செய்யணும்? நியாயமா என்னுடைய தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்கை நான் பார்த்துக்கிருவேன், என்னுடைய கட்சிக்காரர்கள் இதெல்லாம் தலையிடாதீங்க, யாரும் வந்து சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமாக எதுவுமே எழுதாதீங்க அப்படி சொன்னால் நீ கண்ணியமானவன் அர்த்தம். நீ ஓன் டிவிக்கே உடைய ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செக்டாரே வந்து அவதூறாக பேசுகிறத வந்து ரசிக்கிறதுக்கு நீ வந்து ஷேர் பண்ணிட்டு என்ன காரணம்? இப்போ நீ எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்ப, எவ்வளோ பெரிய வன்மை கூடனா நீ இருப்ப. அப்போ அநாகரிகத்தினுடைய உச்சம்ல. அவரோட மேனேஜர் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர் கால் பண்ணி இது வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படிலாம் பேசுகிற ஆடியோலாம் வருது. ஆமாங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சரி செய்ய வேண்டியது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் சோசியல் மீடியாட்ட போய் நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் ஒரு மோசமான ஆளாக வாழ்ந்துருப்பீங்க. 1999 திருமணமாக இருக்கிறது, 27 வருடங்கள், 5 ஆண்டு காலம் பிரிந்திருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா இதற்கு தீர்வு என்ன? உன் குடும்ப பிரச்சனை உன்னால தீர்க்க முடியல, உன் கட்சி பிரச்சனையும் உன்னால தீர்க்க முடியல, நீ என்ன நீனே ஒரு பிரச்சனைக்குரிய நபரா இருக்க, நீ எப்படி பிரச்சனை தீர்ப்ப? நீனே அக்யூஸ்டா இருக்க, அக்யூஸ்ட் எப்படி ஜட்ஜா மாற முடியும்? அதனால எந்த மனசாட்சியும் மற்றவராக அவர் இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கேவலம். இதை பேசுவதே நமக்கு அசிங்கமா இருக்குன்னா
இந்த அசிங்கத்துக்கெல்லாம் அஞ்சாதவையாவது மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது நான் தந்தை பெரியார். எந்த வெக்கமான எதுவுமே இல்லாம ஒரு கோஷ்டி வந்து நான் அவருக்கு பொண்டாட்டியா இருப்பேன்னு ஒருத்தி பேசுறான். அவன் யாருக்கு பொண்டாட்டிங்கிறதே நமக்கு தெரியல. எவ்வளவு பெரிய அவமானகரமான விஷயம். அவர் அப்படித்தான் இருப்பாரு தளபதி அப்படின்னா. இப்போ ஒழுக்கு கெட்டதை ஏன்னா நீங்க வேணா ஒரு கள்ளக்காதலுக்கான ஒரு சிறப்பு அணியை வேணா நீங்க அமைங்க, திருமணம் தாண்டிய பந்தம் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறது வேணா. இது வந்து ஒரு நாகரிகமாகுது. முதல்ல உங்களோடு வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷி கருத்து வேறுபாட்டில் இருந்தால் அது கண்ணியமான முறையில் பிரிஞ்சு போவதை நம்ம சொல்றோம். நம்ம வந்து தனி மனித உறவுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா நாங்கள் என்னை கை வச்சு அடிச்சாரு, என்னை முடக்கினாரு, வெளியில நடமாட விடாம பண்ணாரு, எனக்கு பணம் செலவுக்கு கொடுக்காம பண்ணாரு, என்னை வந்து எல்லா வகையத்திலையும் அச்சுறுத்தல் செய்தாரு, அழுத்தம் தந்தாரு அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. புருஷன் கொண்டாடி சொன்ன வீட்டுக்குள்ள நடந்தாதான் அது பர்சனல். ஒரு ரோட்டுக்கு வந்துருச்சு, நீ இழுத்து போட்டு அடிச்சேன்ற மாதிரி ரோட்டுக்கு வந்துருச்சுல, கோர்ட்டுக்கு வந்துருச்சுல. ரோட்டுக்கு வந்தா பரவாயில்ல, கோர்ட்டுக்கே வந்துருச்சு. அப்போ நீ வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் ஜட்ஜு ஐயாட்ட போய் நான் வந்து பனையூர் பங்களாக்கு வாங்கன்னு, நான் வந்தால் கூட்டம் வந்துடும் கோர்ட்டில், பனையூர் பங்களாக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நான். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சம்மங்கிற விஷயம் அவருக்கு தெரியாமல் ஏன் அவருக்கு வந்து ஏன் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த அவ்வளோ தூரத்துக்கு கூட்டு போறியா, பழி வாங்குறதுக்காக கூட்டு போகிறீங்களா அப்படின்னு புஷி ஆனந்தா ஆதவர்ஜனா போன்றவர்களை கேட்டான்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று இல்லை. அதனால் அவரால் எதையுமே தீர்க்க முடியாது. அவர் தீர்மானமாக தீர்க்கமாக அவர் வந்து ஒரு தவறான நபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால அதுக்கான ஒரு சாட்சியம் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தே வெளியில வந்துருச்சு. அதனால இதுக்கு திமுக காரணம், அதிமுக காரணம், ட்ரம்ப் தான் காரணம் அதுக்கு அப்படின்னா பேசுறது அபத்தமானது. இந்த விவகாரம் ரொம்ப பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.